இன்னைக்கு தான் நீங்க எல்லாருமே டைம்க்கு ரெடியா இருக்கீங்க. அப்புறம் டைம்க்கு வேன்ல வந்திருக்கீங்க. அதனால தான் நம்ம இன்னைக்கு சீக்கிரமா ஸ்கூலுக்கு ரீச் ஆக போறோம். மிஸ் கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாருமே எழுதிட்டீங்களா? இல்லைனா கிளாஸ் விட்டு வெளியே நிற்க வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஹோம்ஒர்க் எல்லாமே எழுதிட்டேன். லாஸ்ட் பேஜில் ஒரு சம் மட்டும் தெரியல, அதை விட்டுட்டு வந்திருக்கேன். நான் மிஸ்ஸை கேட்டு எழுதிக்குவேன். இங்கே பாரு, நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், இந்த சிண்டு மட்டும் தூங்கிட்டு இருக்கான். காலையில் லேட்டாக எழுந்திரிச்சு வேனில் உட்காந்து என் மேலே தூங்கி தூங்கி விழுறான். சரி பரவாயில்ல, அவன் ஃப்ரெண்டு தானே, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரட்டும். லக்ஷா, நான் சும்மா கண்ணை மூடி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். நானாவது பரவாயில்ல. இங்க பாரேன், பின்னாடி பர்ப்ளியும் சோஃபியாவும் இப்பதான் சாப்பிடுறாங்க. காலையில இருக்கிற அர்ஜென்ட்ல என்னால ரெடி ஆயிட்டு சாப்பிடவே முடியல. அதனால தான் பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு வந்து இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி, நம்ம ஸ்கூல் கிட்ட வந்துட்டோம். எல்லாரும் மெதுவா இறங்குங்க. ஆண்டி, எல்லாரையும் இறங்க சொல்றீங்க, ஆனா என்னால மட்டும் இறங்கவே முடியாது. ஏன்னா உங்க முடி பாருங்க, என் மூஞ்சில தான் விழுந்திருக்கு. எனக்கு ஆல்ரெடி கண்ணே தெரியல, வெறும் உங்க முடி மட்டும் தான் தெரியுது. கொஞ்சம் நவுந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஐயோ, சாரி டீனா, நான் பார்க்கவே இல்லை. இப்ப ஒருத்தரா கீழே மெதுவா இறங்குங்க. இங்க பாரு, எல்லாரும் பேக்கை விட்டுட்டே கீழே இறங்குறாங்க. நான் தான் இவங்க பேக் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு இறங்கணும். இன்னைக்கு தான் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். ஆமா, சீக்கிரம் கிளாஸ்க்கு போங்க. மேடம், வேன் சத்தம் கேட்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன மேடம் பண்ணுறது? ஆமா, நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இருந்த கிளாஸு உங்களுக்கு பத்தவே இல்லைன்னு சொல்லி தான் நான் இந்த கிளாஸ்க்கு மாற்றினேன். புது ஃபர்னிச்சர்ஸும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் அவன் எடுத்துகிட்டு வரவே இப்படி லேட் பண்ணியிருக்கான். என்ன பண்ணுறது? இன்னைக்கு ஒரு நாள் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஓகே மேடம், இன்னைக்கு சார்ட் ஒர்க் எல்லாம் இருக்குது, அதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அப்புறம் ஃபர்னிச்சர்லாம் வந்தப்புறம் கிளாஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிறோம் மேடம். சொல்ல மறந்துட்டேன், டீச்சர் டேபிளும் பிளாக் போர்டும் நாளைக்கு தான் வருதான். இன்னைக்கு காலையில் தான் கால் பண்ணி சொன்னாங்க. ஓகே மேடம், அப்போ நாங்கள் இன்னைக்கு ரிவிஷன் கிளாஸஸ் பண்ணிடுறோம். சரி, ஓகே மேம், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நான் ஃபர்னிச்சர் வந்தால் அனுப்புகிறேன். நான் இப்போ வேறு கிளாஸஸ்க்கும் போகணும். ஹை, இதுதான் நம்ம புது கிளாஸா? என்ன, இன்னும் எந்த ஃபர்னிச்சரும் போடாம இருக்கு? முதல் இருந்த கிளாஸ் விட இது ரொம்ப பெருசா இருக்கு. ஹை, வால்பேப்பர் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன இது, டேபிள் இல்லை, பெஞ்ச் இல்லை, போர்டு இல்லை, அப்பனா இன்னைக்கு கிளாஸ் நடக்காதா? இன்னைக்கு ஜாலி தான். இன்னைக்கு என்ன கேம்ஸ் விளையாடுறதுன்னு பிளான் பண்ணலாம். குட் மார்னிங் மேம். ஓ, பிரின்சிபல் புது அட்மிஷன்னு சொன்னாங்களே, அது நீதானா? ஓகே, உன் பேர் என்ன? என் பேரு பர்ப்ளி மேம். என்னது, பர்ப்ளின்னு பேரா? ஆமா மேடம், நான் பிறந்தப்பே எனக்கு பர்பிள் ஹேர்ஸ் இருந்தனால எனக்கு பர்ப்ளின்னு பேர் வச்சுட்டாங்க. அப்படியா? ஓகே கிட்ஸ், எல்லாருமே இப்படி வந்து நில்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபர்னிச்சர்லாம் மேடம் ஆர்டர் பண்ணியிருந்தது இன்னும் வரவே இல்லை. இன்னைக்கு மத்தியானமாக வந்துடும் நினைக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம சார்ட் எல்லாமே இங்கே ஸ்டிக் பண்ண வேண்டியது இருக்குது. எங்கெங்கே என்ன ஸ்டிக் பண்ணலான்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள், நம்ம அதே மாதிரி பண்ணிடலாம். இங்கே வால் கிளாக் மட்டும்தான் வச்சுருக்காங்க. நான் போய் சார்ட் எல்லாம் கொண்டு வரேன். நீங்கள் எந்த சார்ட் எங்கே ஒட்டலான்னு சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா இந்த சார்ட் எல்லாமே நான் ஒட்டிடுறேன். இங்கே பாருங்கள், இந்த வருஷம் உங்களுக்கு இந்த சார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிரின்சிபல் ரூமில் டைம் டேபிள் இருக்குது. நம்ம கிளாஸ்க்கான டைம் டேபிள் வாங்கி நம்ம இங்கே ஃபில் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம இந்த தடவை சயின்ஸில் நம்ம ஹியூமன் பாடி பற்றி நிறைய படிக்க போகிறோம். அதனால் இந்த சார்ட் இங்கே இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிஸ், இது சோலார் சிஸ்டம் தானே? எனக்கு தெரியும். இந்த பிளானட்ஸ் நேம் எல்லாம் கூட எனக்கு தெரியும். இங்க பாருங்க, அர்த் இங்கே தான் இருக்கு. நம்ம எல்லாம் இதில் தான் இருக்கோம். ஆமா, இங்க 3 இருக்குல்ல, நான் இந்த 3க்கு தான் போகணும். என்னது, 3 நம்ம கிட்டையா இருக்கு? 3க்கு போகணும்னு சொல்கிறேன். அப்புறம் இங்கே பாருங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் எப்படி இருக்கணும்னு இதில் சார்ட்டில் இருக்குது. ஓகே, இந்த டைம் டேபிள் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது என்ன இருக்குது? கிளாஸ் ரூல்ஸ். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மிஸ், அப்புறம் இந்த இந்தியா மேப் நம்ம எங்கே ஓட்டலாம்? ஓகே, நீங்களே சொல்லுங்கள் எங்கே ஓட்டலான்னு. எல்லாருக்கும் எங்கேருந்து கிளியராக தெரியுதோ அங்கே ஒட்டிடலாம். சரி, இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் போர்டு அதெல்லாம் வந்துடும், அதனால் அங்கே விட்டுறலாம். நம்ம இந்த விண்டோ மேலே இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பேக் சைடு வாலில் கூட ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். என்ன இது, எல்லாரும் கிளாஸில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்ன டீனா, இவ்வளோ லேட்டாக வந்திருக்க? ஏன் இவ்வளோ லேட்? நான் வாஷ்ரூம் போயிருந்தேன் மிஸ். சரி பரவாயில்ல, இன்னைக்கு எப்படி இருந்தாலும் கிளாஸ் இல்லை. இங்கே பாரு, டேபிள் பெஞ்சு எதுவுமே இல்லை. நல்ல வேலை மிஸ் திட்டுவாங்கன்னு பயந்துட்டு இருந்தேன். டீனா, இங்கே வா. சரி, முதல்ல இந்த கிளாஸ் ரூம்னு இருக்குல்ல, இதை முதல்ல இங்கே ஒட்டிடலாம்.
மிஸ் இந்த இந்தியா மேப்பை நெக்ஸ்ட் ஒட்டிடலாம். சரி அதே ஒட்டிடலாம். எங்கே ஒட்டலான்னு சொல்லுங்க. மிஸ் இந்த கிளாக்கு கீழே ஒட்டிடலாம். உங்கள் எல்லாத்துக்கும் ஓகேன்னா அங்கேயே ஒட்டிடலாம். சரி இப்போ அடுத்தது எந்த சார்ட் ஒட்டலாம்? மிஸ் இந்த கிளாஸ் ரூல்ஸ் ஒட்டிடலாம். இதை நம்ம டோர் கிட்டே ஒட்டிடலாம். அப்பதான் டெய்லி எல்லாருமே பார்த்து அதை ஃபாலோ பண்ண முடியும். ஆமாம் கரெக்டாக சொன்னீங்க. இதை அங்கேயே ஸ்டிக் பண்ணிடுறேன். பிரின்சிபல் ரூம் வேறு பக்கத்துலேயே இருக்குது, அதனால் நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நாளைக்கு பிரின்சிபல் கிட்டேருந்து டைம் டேபிள் வாங்கி நம்ம இதையும் ஃபில் பண்ணிடலாம். இதை எங்கே ஒட்டலாம்? இங்கே போர்டு வரும், அதனால் நம்ம இந்த சைடு ஒட்டிடலாம். அப்போ தான் நெக்ஸ்ட்டு எந்த கிளாஸ் இருக்குன்னு நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ இந்த ஹியூமன் இன்டர்னல் ஆர்கன்ஸ் சார்ட்டை நம்ம ஒட்டலாம். இந்த சோலார் சிஸ்டம் சார்ட் மட்டும் கொஞ்சம் பெருசாக அகலமாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் இதை இந்த கார்னரில் ஒட்டிடலாம். ஐயோ, இதை நான் உல்ட்டாவாக ஒட்டிட்டேன். ஒரு நிமிஷம் இதை எடுத்துட்டு திரும்ப கரெக்டாக ஒட்டிடலாம். நல்ல வேலை இப்போயே பார்த்து எடுத்தேன், இல்லைன்னா திரும்ப பெயிண்ட் பண்ணுறதா இருக்கும். கடைசியாக இந்த கெட்டிங் அலாங் சார்ட்டை இங்கே பின்னாடி ஸ்டிக் பண்ணிடுறேன். நீங்களாம் எவ்வளோ நேரமாக நின்றுட்டுருக்கீங்க? ஃபர்னிச்சர் வந்துருச்சான்னு பார்த்துட்டு வரேன். காலையிலேருந்து பிரின்சிபல் மேடம் 3 தடவை கால் பண்ணிட்டாங்க. இந்த ஃபர்னிச்சர் வேற பெயிண்ட் அடிக்காமல் இருக்குது, அதனால தான் கொண்டு வராமல் இருந்தேன். ஆனால் அவங்க ஆர்டர் கேன்சல் பண்ணிடுவேன்னு சொன்னதுனால எப்படி இருக்கோ அப்படியே கொண்டு போயிட்டுருக்கேன். என்ன திட்ட போகிறாங்களோ தெரியல. ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அப்பாடா, ஒரு வழியா வந்துருச்சு. நம்ம எல்லாம் டேபிள் போட்டு சேர் போட்டு உட்காந்துக்கலாம். என்ன இது, பிரின்சிபல் ஒயிட் கலர்லேயே டேபிள் அப்புறம் ஷெல்ஃப் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்களா? கலர் ஆகாமல் இருக்கே. இருங்க, நான் போய் பிரின்சிபல்கிட்ட சொல்லிட்டு வரேன். நீங்கள் இது எல்லாமே இங்கே இறக்கி வச்சிருங்க. மேடம் ஒரு நிமிஷம் நில்லுங்க மேடம். அதெல்லாம் முடியாது, இருங்க நான் போய் பிரின்சிபலை கூப்பிட்டுட்டு வரேன். என்னப்பா, என்ன இது? டேபிள் ஷெல்ஃப் எல்லாம் பெயிண்ட் பண்ணாமல் அப்படியே கொண்டு வந்து வச்சிருக்க. நான் ஆர்டர் பண்ணுறப்பயே இதை ப்ரௌன் கலரில் தானே பெயிண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஆமாம் மேடம், நீங்கள் ப்ரௌன் கலர் தான் பெயிண்ட் பண்ண சொன்னீங்க. பெயிண்டர் எல்லாம் லீவ் போட்டாங்க மேடம். உங்களுக்கு அர்ஜென்ட்டாக இருந்ததுனால நான் இப்படியே கொண்டு வந்துட்டேன். நாளைக்கு நான் வந்து பெயிண்ட் பண்ணி கொடுக்க சொல்கிறேன் மேடம். நான் உங்களுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே ஆர்டர் கொடுத்துருக்கேன். இன்னமும் நீங்கள் பெயிண்ட் பண்ணாமல் வந்தால் நான் என்னன்னு சொல்கிறது? இல்லை மேடம், சாரி. இந்த சாரி எல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்கள் இது எல்லாமே எடுத்துகிட்டு திரும்ப போங்க. மேடம் அது வந்து நான் இதெல்லாமே திரும்ப எடுத்துகிட்டு போக முடியாது மேடம். திரும்ப எடுத்துகிட்டு போகலினா உங்கள் பேமெண்ட்டில் நான் கட் பண்ணிட்டு தான் போடுவேன். மேடம் சாரி மேடம். இன்றைக்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எல்லாம் எடுக்க முடியல. நீங்கள் பாட்டுக்கு நாளைக்கு பெயிண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அப்போ நாளைக்கும் கிளாஸ் கிடையாதா? இப்படியே பண்ணால் பேரண்ட்ஸ் என்ன திட்ட மாட்டாங்களா? சாரி மேடம், நாளைக்கு நான் போய் பெயிண்டர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறேன் மேடம். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. டேபிள் எல்லாம் இப்படியே போட்டு போகிறீங்க. முதல்ல சரியாவது வச்சுட்டு போங்க. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இது இப்படி டைம் வேஸ்ட் ஆகிட்டுருக்கு, என்ன பண்ணலாம்? மிஸ் நீங்கள் கவலைப்படாதீங்க, இதெல்லாமே நாங்களே பெயிண்ட் பண்ணிடுவோம். என்னது, நீங்கள் பெயிண்ட் பண்ணுறீங்களா? அதெல்லாம் வேண்டாம், நான் வேறவங்கள அரேஞ்ச் பண்ணி அனுப்புகிறேன். டீச்சர், நீங்கள் இப்போ ரிவிஷன் கிளாஸஸ் இவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே மேடம், நாங்கள் இந்த டேபிள் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வச்சுட்டு ஷெல்ஃப் எங்கே வைக்கலான்னு வச்சுட்டு நாங்கள் இப்போ கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இந்த ஷெல்ஃபை இப்படி வச்சா இங்கே சேர் போட்டு உக்காந்தா இங்கே ஷெல்ஃபில் இடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இந்த ஷெல்ஃபை அந்த சைடாக வச்சிடலாம். அப்போ தான் புக் எல்லாம் வைக்க எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேடம், நான் பக்கத்து கிளாஸில் சேர்ஸ் எல்லாம் இருக்குது, நான் போய் கொண்டு வரேன். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த பெருசாக இருக்க சேர்லாம் லாஸ்ட் ரோவில் போட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற சேர்ஸ் எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் வச்சிடலாம். அப்புறம் என்னோட சேர் இங்கே வச்சிடலாம். பரவாயில்லையே, எல்லாருமே ஹைட் ஆர்டர் வைஸாக உட்காந்துருக்கீங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் போர்டு கிளியராக தெரியும். ஆமாம், இந்த ஒரு சேர் மட்டும் காலியாக இருக்கே, யார் இன்னைக்கு வரல? மிஸ் ரோஜா இன்னைக்கு வரல. ஏன் இன்னைக்கு ரோஜா வரல? தெரியல மிஸ், ரொம்ப நேரமாக வேனில் ஹார்ன் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் ரோஜா வரவே இல்லை. அவங்க வீடு கூட லாக் ஆயிருந்துச்சு. சரி ஓகே, நாளைக்கு வந்தா என்னன்னு கேட்கலாம். என்ன நீங்கள் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கீங்க, என்ன சொல்லணும் சொல்லுங்கள். மிஸ் அது வந்து நீங்கள் பெயிண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்களே இந்த டேபிளுக்கு ஷெல்ஃப்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சிடுவோம். எங்கள் கிளாஸ் டேபிள்ஸ்க்கு நாங்களே அடித்தா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்க. உங்களுக்காக இந்த பெயிண்ட்டும் ப்ரஷ்ஷும் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் 2 ப்ரஷ் தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஒருத்தர் அனுப்புகிற இன்னொருத்தர் சான்ஸ் எடுத்து அவங்கவுங்க பெஞ்சை பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே மிஸ், தேங்க்யூ. நாங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா பெயிண்ட் பண்ணுறோன்னு. இப்படி தானே ரொம்ப அழகாக வருது பாருங்கள்.
பரவாயில்லையே! ரொம்ப நல்லா பெயிண்ட் பண்றீங்க. ஆனா, இன்னைக்கு மாதிரி நாளைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நாளையிலருந்து கரெக்ட்டா படிக்க ஆரம்பிச்சிரணும். ஏன்னா, உங்க டெஸ்ட் எல்லாம் கிட்ட வந்துட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு நாங்கள் வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நாங்கள் பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை.